ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 29/3/2025, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா, அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு, அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம். சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள். கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும். நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும், சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும், செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும், புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும், குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும், சுக்கிர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும், சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது. இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது. இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும், ராகு கேது பயிற்சி. அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த 2.5 வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு. எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆயிரும். ஆனால் மற்ற 7 கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு. ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லை. பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதற்கு பெயர் தான் பயிற்சி. அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு. அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு, அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் 4 கிரகங்கள். அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான். 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார். அதிகம் அவர் தான். அப்புறம் ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கை, ப்ரெஸ், மீடியா, கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம். இப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்தனால் 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கிறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான், அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார். அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே. அப்பேற்பட்ட இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு, இந்த 2.5 வருஷம் கழிச்சு தான். இப்போ இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது, என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும், கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் இது போன்ற நல்ல நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டுண்டு மேற்கொண்டு நேயர்களே, நாம் பார்க்கறது அப்படிங்கிறது இது பொதுப்படையான ஒரு பலன் தான். இதுவே தான் நமக்குங்கிறது முடிவு பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மேஷராசின்னு எடுத்துட்டால் அதில் நீங்கள் மட்டும் பிறக்க கிடையாது. உங்களை மாதிரி பல கோடி பேர் லோகத்தில் இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் இது ஜென்ரலான பலன் தான். அது போக அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகம், நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக கணிக்கப்பட்ட நம்ம ஜாதகம் தான் நமக்கு 100க்கு 100% நமக்கு நன்மையை தரும். நம்ம என்ன தொழில் பண்ணலாம், என்ன படிக்கலாம், எப்போ இது பண்ணலாங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இது பொதுவான காம்பவுண்டு மாதிரி, அது சொந்த வீடு மாதிரி.
அப்படி சொந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம ஒரு முக்கியமான முடிவுகளும் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அப்படி சொந்த ஜாதகம் அப்படின்னு பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் கீழே ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது 9865098370 அப்படிங்கிற எண் அதில் ஸ்க்ராலிங் ஆகும். அதனால் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பக்கூடிய அன்பர்கள் தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முழுமையான சொந்த ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக கணித்து பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொள்ள கூறிக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளையும் நம்ம விரிவான பலன்களை காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வருகின்ற 29/3/2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை என்று சனி பகவானாகப்பட்டவர், அதாவது கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அந்த சமயத்தில் நமக்கு விருச்சிக ராசியான நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வர்றீங்க. பூமி, மனை, வீடு லாபம், விவசாய நிலங்கள் லாபம், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், இராணுவம், காவல்துறை இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் தாங்கள். அந்த மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளவு நாளாக தங்களுக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்த அஷ்டமச்சனி அப்படிங்கிற இடத்துல இருந்தார். அர்த்தம்னா பாதி, அஷ்டமன்னா 8, 8ல் பாதி 4. அர்த்தாஷ்டமச்சனியாக இருந்த சனி பகவான் தற்சமயம் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். அப்படி 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். 5ஆம் இடத்திற்கு சனி வரும்பொழுது நன்மையான்னு பார்த்தா கண்டிப்பாக நன்மை இல்லை. சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இதுக்கு மட்டும்தான் நன்மை, கெடுதல் தான். இதை பற்றி 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறது தான் புலிப்பாணி சித்தர், யவனேஸ்வரர், மாண்டல்யர், ஜோதிட சிந்தாமணி, அரிச்சுவடிகள் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்குறோம். சனி 5ல் வரும்பொழுது என்ன ஆகுது? தனம், புத்தி, புத்திரன் இவர்களுக்கு நாசம், பொருளாதாரத்திற்கு நாசம், வருமானம் கெடும், சொந்த புத்தியில் வேலை செய்ய முடியாது, மூளை கெட்டு போய்விடும், புத்தி அழிந்துவிடும், பொருளாதாரத்திற்கு சிரமம், வாரிசுகள் மூலம் பிரச்சனை, வாரிசுகளுக்கு பிரச்சனை, அவர்களால் நமக்கு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகள், தொல்லைகள் அப்படிங்கிறத கொடுக்குறார். பலதீபிகைங்கிற நூல் சொல்லுது. புத்திரன் தனம் அற்றவனாகவும், சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவனாகவும் தனம் இல்லாதவனாகவும் ஆகிறான். பொருளாதாரத்திலையும் பணத்திலையும் காசுலையும் கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பை கொடுக்குறான். கடன் வாங்கிகிட்டே இருப்பான். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, தாயார் தாப்பனார் வகையில் வந்த சொத்துக்களை விற்று சாப்பிட்ணும், இல்லைன்னா அது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும், கணவன் மனைவி பிரிவு, வாரிசுகள் பிரிவு, அங்கும் இங்கும் ஓடி அலைதல், தேவையில்லாத வம்பு வழக்குகள், இந்த மாதிரியெல்லாம் மாட்டின்னு முழிக்கிறது. பிரச்சனைகள் அளவுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சனி 5ல் வரும்போது ஒரு இடத்திற்கோ வீட்டுக்கோ தொழிலுக்கோ நாசத்தை கொடுப்பார். இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனையை கொடுக்குறார். வாழ்கிற இடத்துல பிரச்சனை, செய்கிற தொழிலில் பிரச்சனை, அல்லது நம்ம சொத்து எங்கேயா இருந்தால் அங்கே பிரச்சனை. நம்ம அந்த சொத்துக்கிட்ட இல்லை, ஒரு வீடு கட்டி வாடகை கொடுத்துட்டு நம்ம வெளியூரில் இருக்கோம். நம்ம வெளியூரில் இருக்கக்கூடிய இடத்துலையும் பிரச்சனை, சொந்த வீட்டில் அங்கே வாடகை கூட்ட இடத்துலையும் பிரச்சனை, இல்லை பூர்வீக சொத்தாக இருக்கக்கூடிய இடத்துலையும் பிரச்சனை. இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார். வேலையில் இடையூறுகளை ஏற்படுத்துவார். எந்த வேலை செய்கிறோமோ அதில் புதிய புதிய இடையூறுகள், தேவையில்லாத கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுக்குறார். புதிதாய் ஆரம்பிக்கப்படக்கூடிய எந்த வேலையிலையும் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்காது. சொந்த பந்தங்கள் மனஸ்தாபம் ஏற்படும். நம்ம பந்து வர்க்கங்கள், அண்ணா தம்பி, அக்கா தங்கச்சி, சித்தப்பா சித்தி, உறவினர்கள் இப்படியெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட எல்லாம் மனஸ்தாபங்கள், கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுக்குறார். 5ஆம் இடத்துல சனி வந்தால். சத்ரு வீட்டில் சனி இருந்தால் கிரிமினல் வழக்குகளுக்கு ஆளாகணும். தேவையில்லாத நம்ம மேலே குற்றங்கள் பதிவாகும். அதனால் சிறைப்படுதல், ஜெயிலுக்கு போகிறது, சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கொடுப்பாராம். தேவையில்லாத வம்பு வழக்குகள், ஸ்திதி கிரியாரம்ப சுதார்த்த நாசம் அப்படிங்கிறார்.
ஸ்திதி கிரியாரம்ப எந்த வேலை செஞ்சாலும் இருக்கிற இடத்துல செய்கிற வேலையில் சுதார்த்த நாசம். அர்த்த நாசம்னா பணம் நாசம். இருக்கிற வேலை, தொழில், இருக்கிற இடம், பணம், இதுக்கு நாசம். தாயாதி வழக்குகள், ஹீனஸ்திரீ சேர்க்கை, தேவையில்லாத பெண்கள் தொடர்புகள், அதனால் பிரச்சனைகள். ரோகம், புத்திரநாசம், அதீதமான நோய் ஏற்படும். வாரிசுகளுக்கு நோய் ஏற்படும். குழந்தைகளுக்கு பிரச்சனை உண்டாகும். நோயின் கடுமை அதிகமாகும். வீட்டில் கலகம் அதிகரிக்கும். குழப்பங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் பிடிவாதமுள்ள ஒரு மேலதிகாரிகிட்ட போய் நம்ம மாட்டிக்கிறது, கண்டிஷனாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகிட்ட போய் மாட்டிக்கிறது, அதனால் கெட்ட பேர். கர்ப்பமுற்ற பெண்களுக்கு கருச்சிதவி ஏற்படும். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அபாஷன் ஆகக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு உண்டாகும். தேவையில்லாத அவமதிப்பு, உத்தியோகத்தில் கடக்கம், எதிரிகளின் ஆதிக்கம் அதிகம், பண நஷ்டம், கடன் தொல்லை, திருட்டு பயம், இதெல்லாம் நடக்கும். அப்போது 5ஆம் இடத்துல சனி நடக்கும் பொழுது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு நன்மை அப்படிங்கிறது கிடையாது. தாயார் தகப்பனார் உடல் நலத்திற்கும் பாதிப்புகளை கொடுக்கும். நன்மைங்கிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் நன்மைகளை தராரா, அதில் தந்தால் இதில் பயப்பட வேண்டியதில்லை. அதில் தராரா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ அவசியம் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த தருவாயில் நம்ம பார்த்தே ஆகணும். அதற்கு என்ன பண்ணுறது? இந்த பதிவை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஸ்க்ராலிங்கில் கீழே என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865 98370 இந்த நம்பர் வரும். இந்த நம்பர் தாராளமாக என்னுடைய நம்பர் தான். இதற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி வைத்து இந்த சனிப்பயிற்சி மட்டுமில்லாமல் பொதுவாக இப்போ என்னென்ன நடக்குது தசாபுத்தியிலிருந்து அனைத்துமே துல்லியமாக தெளிவாக தெரிந்து கொண்டு இதற்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை முறையாக பண்ணிட்டோம்னால் இந்த சனிப்பயிற்சி மட்டுமல்ல, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகி நம்ம நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு நல்லபடியாக வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.